வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் கூட அழுத்தமே இல்லை, ஒரே ஒரு மாற்றத்தால் சிஎஸ்கே அபார வெற்றி. ருத்ராஜ் பேட்டி. அதாவது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றது குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் போஸ்ட் மேட்ச் பர்சன்டேஜ் நேரத்தில் பேசியிருக்காரு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றிருக்கு. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ரன்களையும் குவித்தது. சிஎஸ்கே அணி சார்பாக இளம் வீரர் சிமர்ஜித் சிங் அவர்கள் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இதன் பின் களமிறக்கிய சிஎஸ்கே அணி 18.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. சிறப்பாக விளையாடிய சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 41 பந்துகளில் 42 ரன்களை விளாசி வெற்றிக்கு உறுதி செய்தார். இதன் மூலம் சிஎஸ்கே அணி 13 போட்டிகளில் 7 வெற்றி 6 தோல்வியுடன் 14 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதனால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. அதே போல சேப்பாக்கத்தில் நடைபெற்ற கடைசி லீக் போட்டியை சிஎஸ்கே அணி வென்று சிறப்பாக நிறைவு செய்துள்ளது. இந்த வெற்றி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் பேசுகையில், சிஎஸ்கே ரசிகர்களின் ஆதரவு நிகழ்ச்சியாக உள்ளது என்றும், சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கடைசி லீக் போட்டியில் இப்படியான வரவேற்பு இருப்பது உற்சாகத்தை அளிக்கிறது. அதே போல நாங்கள் 55 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து விளையாடிய போது கொஞ்சம் சொதப்புவதைப் போல உணர்ந்தேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் சில விக்கெட்டுகளை இழந்திருந்தால் கூட ராஜஸ்தான் அணிகளின் கைகள் ஓங்கி இருக்கும். சிஎஸ்கே அணியில் ஏராளமான அதிரடி வீரர்கள் இருக்கிறார்கள். அதனால் எனது ரோல் இன்னிங்ஸ் முழுக்க விளையாட வேண்டும் என்பதாக மாறியுள்ளது. இறுதி வரை எந்த அழுத்தமும் இல்லை என்றும் இதுபோன்ற பிட்ச்களில் விளையாடத்தான் நாவலாக இருக்கிறோம். சேப்பாக்க மைதானத்தில் பவுண்டரி எல்லை கூடுதலாக இருப்பதால் ஸ்பின்னர்களை ஆட்டத்தில் கொண்டு வந்து விட்டது. அதனால் இங்கு சிக்ஸர் அடிப்பது கொஞ்சம் ரிஸ்காக உள்ளது. இந்த பிட்ச் எப்போதும் பவுலிங்கிற்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களின் திட்டமாக இருக்கிறது என்றும், ஆனால் ஏராளமான நேரங்களில் பிட்ச் பிளாட்டாக இருக்கும். அதனால் யாக்கர்களை வீசுவோம். ஆனால் பிட்ச் ஸ்லோவாக இருக்கும் போது வேகத்தை குறைத்தால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்று தெரிவித்திருக்காரு. அதே போல இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே பிளேயிங் 11 ரஹானேவை நீக்கியதுதான். அவர் தொடர்ந்து ஓப்பனிங்கில் களமிறங்கினாலும் மிடில் ஆர்டரில் களமிறங்கினாலும் சொதப்பி வராரு. இதனால் அவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி அவர்கள் இம்பாக்ட் வீரராக வந்தார். இதன் காரணமாகத்தான் சிஎஸ்கே வெற்றி பெற்றது என்று ரசிகர்களும் கூறி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.